உங்க ஃப்ரெண்டோட காட்டுல நடந்து போகும்போது ஒரு கரடி வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் இந்த ஸ்டோரியில ஒரு கரடி வந்துருது. அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன பண்றான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ முழுசா பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ 2 பேரும் காட்டுல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஃப்ரெண்டு சொல்றான், மச்சான் இது ரொம்ப அடர்ந்த காடு. அதனால நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உன் கூட சப்போர்ட்டாவே இருப்பேன் அப்படின்றான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், சரிடா நீ இருக்கிற எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வா நம்ம போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு புதருக்கு பின்னாடி ஒரு சத்தம் கேக்குது. என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்க ஒரு கரடி ஓடி வருது. இதை பார்த்தோன்னே 2 பேரும் பயப்படுறாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்டா அப்படின்னு சொன்னவன் என்ன பண்றான், உடனே கரடி வந்ததை பார்த்து பயந்துட்டு ஒரு பக்கத்துல இருக்கிற மரம் மேல ஏறிடுறான். இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. என்னடா இவன் நண்பனும் நம்மளை விட்டு மேலே ஏற்றானே, இவனுக்கும் மரம் ஏற தெரியாது. அந்த வருத்தத்துல என்ன பண்ணா, சரி டக்குன்னு ஒரு யோசனை தோணுது. ஸோ கரடி தான் செத்தவங்களை சாப்பிடாது அப்படின்ற ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா, அதனால அந்த கதை அவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ அதனால செத்துட்டு மாதிரி அப்படியே கீழே விழுந்துடுறான். கரடியும் அப்படியே கிட்ட வருது, வந்து மூந்து பாக்குது. இவனை மூச்சு விடாதனால சரி இவன் செத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட அப்படியே பார்த்துட்டு போயிடுது. மேல இருக்கிறவன் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டு கேக்குறான், என்னடா உன் காதுல ஏதோ சொல்லிட்டு போகுது கரடி, என்ன அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேக்குறான். அதுக்கு அவன் சொல்றான், தான் நண்பனுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தன்னோட நலனை மட்டுமே பார்த்து ஓடுறவன் எவனுமே உண்மையான நன்மை இல்ல அப்படின்னு அந்த கரடி எனக்கு அறிவுரை சொல்லிட்டு போறா. கரடி தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல, நான் தான் வெகுளியாவே இருந்திருக்கேன் அப்படின்றான். இதை கேட்டு அவன் தலை குனிறான். ஸோ இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நம்ம ஜாலியான டைம்ல இருக்கிறவங்க மட்டும் ஃப்ரெண்ட் இல்லைங்க. நம்மளோட ஆபத்து வரும்போது, நமக்கு ஒரு ஹெல்ப் உண்மையிலே தேவைப்படும் போது இருக்கிறவங்க தான் நம்மளுடைய உண்மையான நண்பன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெண்ட் இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. டாடா பாய்.